வெல்கம் டு கல்பனாவின் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உருண்டை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கப்பு கடலை பருப்பும் 1/2 கப்பு துவரம் பருப்பும் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ஊறின பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு போட்டுட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாதி அரைஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டைக்கான மாவு தயாராகிடுச்சு. பாருங்கள், இந்தளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக குழம்பு தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 10 வெந்தயம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி சாஃப்டாக வதங்கினதும் இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. நமக்கு வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள். நான் மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி தண்ணியை விட்டுக்கோங்க. இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி குழம்புல ஒன்றா போடுங்க. எல்லா உருண்டைகளையும் போட்டதும் திரும்ப மூடி போட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மூடியை திறந்து லேசாக எல்லா உருண்டைகளையும் திருப்பி விட்டுருங்க. இப்போ திரும்ப மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான இன்னொரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ உருண்டையெல்லாம் வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி பாருங்கள் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சுவையான சிம்பிளான பருப்பு உருண்டை குழம்பு தயார். இதில் நம்ம 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, மாவு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. மசால் வடை பதத்துக்கு அரைங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா உருண்டை கெட்டி ஆகிடும். அடுத்தது, குழம்பு ஆற ஆற கெட்டியாகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை முதல்லையே சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.